பொது அறிவியல் பார்ப்போம். அலகு 1. இதை பொது அறிவியலை 3ஆக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா, பேரண்டத்தின் இயல்புகள், அறிவியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரியற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். இதை இயற்பியலில் சேர்க்குறாங்க. அடுத்தபடியாக தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம், இதெல்லாம் கெமிஸ்ட்ரி சேர்க்குறாங்க. இதிலிருந்து இயற்பியலிருந்து 2 கேள்விகளும், வேதியியலிருந்து 2 கேள்விகளும் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக பாட்னியில் என்ன பயாலஜியில் என்ன சேர்க்குறாங்கன்னா, உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், இதெல்லாம் பயாலஜியில் சேர்க்குறாங்க. கடைசியாக என்விரான்மெண்ட் சயின்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, சுற்றுப்புற சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். மொத்தம் 5 கொஷின் கேட்கப்படுது பொது அறிவியலிருந்து. பொது அறிவு இங்கிலீஷில் ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு அணுக்கரு உலையோ அணுக்கரு மையமோ அனல் மின் நிலையமோ உருவாக்கப்பட்டிருந்தால் அது எங்கே உருவாக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ மெகாவாட் வோல்டேஜ் தயாரிப்பு செய்கிறாங்க, கரண்ட் எவ்வளோ வருது, அது பார்க்குறாங்க. ஃபிசிக்ஸில் என்னென்ன கொஷின் முக்கியமானதாக இருக்குன்னா, விசையும் அழுத்தமும் படிச்சுக்குங்க. அப்புறம் மின்னியல், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிக்ஸ், லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இதெல்லாம் படிச்சுக்குங்க. அடுத்தபடியாக தனிமங்களும் சேர்மங்களும், இதிலிருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக முக்கியமாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் கேட்குற கொஷின் தான் அமிலங்கள், காரங்கள், உப்புகள், அதாவது ஆசிட், பேஸ், சால்ட்ஸ். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின், அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, தயிரில் என்ன அமிலம் இருக்குது, லாக்டிக் அமிலம் இருக்குது. வினிகர் எதில் இருக்குது, வினிகரில் என்ன அமிலம் இருக்குது, திராட்சையில் டாடாருக்கு இருக்குது. அதேமாரி கேட்பாங்க. அமிலம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், காரங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். இதை பற்றின வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ கடைசியாக பொது சயின்ஸில் பொது அறிவியலில் பார்க்க போகிறது என்னென்னா, உயிரியல், பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம். 10ஆம் வகுப்பில் ஊட்டச்சத்து கொடுத்துருக்காங்க. உடல்நலத்தை பற்றியும் நோய்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பாடம் படித்தா போதும். அப்புறம் 6வது 7வது புத்தகத்தில் படித்தா போதும். அடுத்த அழகு பார்ப்போம். அடுத்தது புவியியல், ஜியாகிரஃபியில் தான் 5 கொஷின் கேட்குறாங்க. லொக்கேஷன் ஆஃப் ஜியாகிரஃபி, புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. இதில் வானிலை மற்றும் காலநிலை ஒரு கொஷின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. நீர்வளங்கள், எங்கெங்கே என்னென்ன நீர்வளங்கள் இருக்குது, தெற்கு நோக்கிய நீர்ப்பகுதிகள், வடக்கு நோக்கிய நீர்ப்பகுதிகள், ஆறுகள், தீபகற்ப ஆறு, இந்திய ஆறுகள், தமிழ்நாடு ஆறுகள், இது 2த்தையும் படிச்சுக்கணும். இதில் தமிழக ஆறுகள் நம்மளுடைய எதில் கவர் ஆகும்னா, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் கேள்வி 20கள் இருக்குல்ல, இதில் கவர் ஆகும். அடுத்தது மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரிகள். இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். அதாவது காடுகள், என்னென்ன காடுகள் இருக்குது, இப்போ சதுப்பு நில காடு எங்கே இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே இருக்குது, தமிழ்நாடு சுந்தரவன பகுதிகள், அதேமாரி கொஸ்டின் கேட்பாங்க. வேளாண் முறைகள், வேளாண் எந்தெந்த முறைகள் செய்யப்பட்டு இருக்குது, எங்கெங்கே செய்கிறாங்க, வேளாண் வகைகள், அது என்னென்ன பருவ காலங்கள், ராஃபி, சையது, அதேமாரி போன்ற பருவ காலங்களை கேட்பாங்க. போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட், என்னென்ன டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நீர் வழியா, வான் வழியா, சாலை வழியா, அது கேட்பாங்க. தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், அதாவது இப்போது ஒரு விண்கலம் ஏவுறாங்கன்னா அது எங்கேருந்து ஏவப்படுது, யார் தலைவர் அப்படி சொல்லிட்டு நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தப்பட்டமாகவும் கேட்குறாங்க. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி, இது நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தில்
பாருங்கள், சமூக பிரச்சனைகள் 1 2 3 4 5 6வது லைனில் தேர்டாக இருக்குது பாருங்கள் மக்கள் தொகை. இதில் வந்து இதுலேயும் கவர் ஆகிடுது, அதுலேயும் கவர் ஆகுது. ஸோ இதை படித்தாலே நீங்கள் அதுக்கு யூஸ் ஆகிக்கலாம். அடர்த்தி மற்றும் பரவல், அடுத்தபடியாக பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவி அடையாளங்கள், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக என்விரான்மெண்ட் சயின்ஸில் படித்தது தான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் பாருங்கள். இந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் ஜே மணிகண்டன்.